ஒரு பட்டிமன்றம் ஒன்று நடந்ததுங்க. ராஜு அல்டிமேட்டுங்கிறதுக்கான பதில் சூப்பரா இருந்ததுல. பட்டிமன்றம் இதுக்கப்புறம் தான் விளம்பர இடைவெளிக்கு பிறகு வரப்போகுது. அதாவது முத்துக்குமரன் என்ன சொல்றாருன்னா, ஒரு கேமர் என்னன்னு பார்ப்பான்னா, ஒருத்தனை கீழ தள்ளி விட பார்ப்பான். ஆனா, அந்த நல்லவன் வந்து கீழ விழுந்தவன வந்து தூக்கி நிறுத்த பார்ப்பான். அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. உடனே ராஜு, எப்படா எவன கீழ தள்ளி விடுறது, அங்க ஒரு நல்ல பேர் எடுக்கிறது. அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? இதுலன்ட்டு சூப்பரா இருந்தது. அதுக்கடுத்து விஜய் சேதுபதி கிட்ட சில பல கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ வந்து பிரவீன் காந்தி கேட்குறாரு, நீங்கள் ஒருத்தவங்களை எவிக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன மனநிலை இருக்கும்? சார் இது ஷோ சார், இதில் வாரம் வாரம் ஒருத்தனை எவிக்ட் பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இருக்காதுன்றாரு. அதுக்கு அடுத்தது அமித் ஒரு கேள்வி கேட்டார், சார் நீங்கள் உண்மையிலே எபிசோட்லாம் பார்ப்பீங்களா சார்? அதிர்ச்சி அடைகிறார் விஜய் சேதுபதி. என்ன திடீர்னு இப்படி கேட்குறான்? நான் உங்களை மாதிரி 24/7 அங்கே வேலை வெட்டி இல்லாத உட்காந்துருக்கேன். எங்களை மாதிரி ஆட்கள் 24 மணி நேரம் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஷூட் இருந்ததுன்னா அந்த அதில் கேப்பில் நான் பார்த்துருவேன். கேப்பில் தான் பார்த்துருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து கமருதீன் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புறார். சார் இப்போ நான் இங்கே வந்துட்டேன் சார், பாரு இங்கே வருவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட்டு பாரு கேம் பற்றி, பாருவை பற்றி ஏதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து பார்ப்பாங்க சார் அப்படின்னோடனே அது ரொம்ப நிகழ்ச்சியாக நமக்கு இருந்தது. அப்போ விஜய் சேதுபதி சொல்கிறாரு, பாருவின் அறிவு கூர்மை நான் வியந்திருக்கிறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது கரெக்டாக போட்டால் பாரு எங்கேயோ போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக போட்டு போவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அதாவது ஒரு நிமிட கோவம் தான் அது. நம்மளை பற்றி தப்பான ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணும்போது அந்த கோவம் வந்துடுச்சு. எனவே அதை கடந்து போயிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து எஃப்ஜே கேட்குறாரு, நீங்கள் வந்து கேம் பார்க்கும்போது யாரையாவது ரசிச்சிருக்கீங்களா? அப்படி நான் ரசிச்சேன்னா அது பயாஸ் ஆகிடும் அப்படிங்கிறாரு. அது வந்து உண்மைங்க. இப்போ நம்ம வந்து நம்மளே ஒரு ரிவ்யூவராக இருக்கோம்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக ஒரு ரிவ்யூவருக்கு எல்லாருமே ஈக்குவல் தான். அதில் வந்து நம்ம ஒருத்தவங்களை பிடிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்களை கீழே இறக்குவோம். அது எனக்கே புரியுது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. அது ரொம்ப அழகாகவே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணார். அதுக்கு அடுத்தது வந்து அரோரா சின்க்ளேர், நாங்கள் வந்து இந்த 100 நாளில் சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறோம், நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போடுவீங்க சார் அப்படின்னா, அதான் பல புத்தகங்கள் படிக்கும்பொழுது கிடைக்காத அனுபவம் வந்து இந்த மாதிரியான நீங்களாம் லைவாக இருக்கீங்க இல்லையா? அதை பார்த்து நான் சில பல விஷயங்கள் ஒவ்வொருத்தங்ககிட்டையும் நானும் லேர்ன் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரஜன் கேட்குறாரு, நீ என்னுடைய உறவுங்கிறதுனாலே மச்சான் ஃப்ரெண்டுங்கிறதுனால உன் மேலே விமர்சனம்லாம் வந்திருக்கும், அதை எப்படி எதிர்கொள்கிற அப்படின்னும் பொழுது அது இருக்கத்தான் செய்யும், அது விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க, அதை நான் கடந்து தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வாட்டர்மெலன் கேட்குறாரு, நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் இவங்களுக்கு பயாஸ்டு அவங்களுக்கு பயாஸ்டுன்னு, இது நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அது அவங்களுடைய கடமை, இது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறார். அப்புறம் வாட்டர்மெலனே ஒரு சர்டிஃபிகேட் தரார், சார் சாட்டர்டே சண்டே தான் சார் நிறைய பேர் பார்க்குறாங்க, அதுக்கு காரணம் நீங்கள் தான் சார் அப்படின்னு. வாட்டர்மெலனே என்ன விழுந்துட்டார் அப்படின்னு விஜய் சேதுபதி புலாயுதம் அடைகிறார். எனக்கு இந்த 2 கேள்வி ரொம்ப சூப்பராக இருந்தது. அமித் கேட்ட கேள்வி, நீங்கள் உண்மையாலே எபிசோட் பார்க்குறீங்களா? ஏன்னா இது நிறைய பேருக்கு இருந்த கேள்வியை அவர் ஸ்டேஜில் தில்லா கேட்டது பெரிய விஷயங்க. சூப்பர்.